ஏன் இப்படி இருக்கிறவ? என்னாச்சு? என்ன ஆச்சா? பொண்டாட்டி மேலே அக்கறை இருந்தால் தானே பொண்டாட்டிக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஏதோ பாவி மனுஷன் இப்பயாச்சும் கேட்குறானே சொல்லுவோம். ஒரே காய்ச்சா இரும்பு, என்ன செய்யறதுன்னே புரியல. வாயெல்லாம் ஒரே கசப்பு வேறு. என்னை யாராச்சும் கேட்குறது உண்டா? நானே இந்த வீட்டில் ஒரு மனுஷியாக இருக்கிறது யாருக்கு தெரியுது? என்ன உனக்கு ஜுரம் அடிக்குது, அது ஒத்த வார்த்தையில் சொல்றது? இவ்வளோ நீட்டு அழப்பியா? அதை சொல்றதுக்கெல்லாம் உடம்பு நல்லா இருக்கு. ஆமாம், ஜுரம் தான் அடிக்குது. என்ன செய்ய சொல்கிறீங்க? இந்த வீட்டில் ஒரு கஞ்சி குடிக்கிறியான்னு கேட்கறதுக்கு ஆள் உண்டா? ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமான்னு சொல்கிறதுக்கு ஆள் உண்டா? எனக்கு கேள்வி கேட்கறதுக்கு தான் ஆள், மிரட்ட தான் ஆள், வேற என்ன? ஆமா, கேட்காமையே எடுத்து எடுத்து திங்குறவ. இதுல கேட்டு கேட்டு வேற என்ன திங்குற, என்ன வேணும்னு கேட்கறாங்க வேற. போவி ஆளை பார்த்துட்டு. சரி, மாத்திரை மருந்து ஏதாச்சும் வேணுமா என்ன? என்ன கேட்டீங்க? மாத்திரையா? அதெல்லாம் வேணாங்க. வாயெல்லாம் ஒரே கசுக்கு. ஏதாச்சும் சாப்பிட்டா நல்லா இருக்கும். சரி, நீ என்ன பொங்கன? எப்பவும் போலதாங்க, சோத்தையும் குழம்பையும் ஆக்கி வச்சிருக்கேன். அது திங்க முடியுமா? வாயெல்லாம் ஒரே கசக்குது. போய் ஒரு பிரியாணி ஒன்று வாங்கிட்டு வந்து கொடுங்க, சாப்பிட்டு பார்ப்போம். ஓ, பிரியாணி வேணுமா? யாராச்சும் உடம்பு சரியில்லைன்னு பிரியாணி திங்குவாங்களா? ஏதாச்சும் மண்டையில மூளை இருக்கா உனக்கு? இல்லைங்க, எனக்கு இன்னும் பிரியாணி திங்கணும் போல இருக்கு. வாங்கிட்டு வந்து தாங்க. சரி, எங்க போய் தொலைட்டோம், வாங்கிட்டு வந்து தாரேன். அப்பயாச்சும் உடம்பு நல்லா இருக்குதான்னு பார்ப்போம். ஏதோ ஒரு பிரியாணியோடு போகுதே, இல்லைன்னா ஹாஸ்பிட்டல் செலவில் யார் பார்க்கறது? வாங்கிட்டு வந்து தொலைகிறேன். என்ன, சிக்கன் பிரியாணி தானே? இந்த வீட்டில் உடம்பு சரியில்லைன்னா மட்டும்தான் பிரியாணி கிடைக்குது. அதுக்காக 30 நாள் ஜுரத்தோடு இருக்க முடியுமா? புண்ணியாத்தமா, இப்பயாச்சும் வாங்கிட்டு வந்து தரட்டும். பிரியாணி சாப்பிட்டா ஜுரம் நிற்கிதான்னு பார்ப்போம். இந்த புடி தின்னு. பிரியாணியா? தாங்க தாங்க. சரி சரி, தின்னுக்கிட்டு இரு. உனக்கு சுடு தண்ணியும் மாத்திரையும் கொண்டு வரேன். மெதுவா தின்னு, தொண்டையில் கிண்டில் அடிக்காம. சரிங்க சரிங்க, மெதுவாக கொண்டு வாங்க. எப்பா, பிரியாணி கண்ணில் பார்த்து எத்தனை வருஷம் ஆயிடுச்சு. வாசனை நல்ல கமகமான்னு இருக்கேன். இதை சாப்பிட்டாச்சும் ஜுரம் விடுதான்னு பார்ப்போம். ஐயோ, இவன் என்ன மொத்தமா முழுங்கி போட்டு உக்காந்துட்டு இருக்காளே? ஜுரம்னு சொன்னா என்னங்க என்னங்க பாக்குறீங்க? இதோ இருக்கிற கிச்சன்ல தண்ணி மொண்டுட்டு வரதுக்கு இவ்வளோ நேரமா? நான் பாருங்க சாப்பிட்டே முடிச்சிட்டேன். அவ்வளோ பசி. ஜுரம்லாம் போயிடுச்சு. அடி கேப் மாதிரி ஜுரம் சொல்லி மொத்தம் பிரியாணி ஒரு நிமிஷத்துல முழுங்கி இருக்கிறாளே.